ஹலோ மக்களே! ஜானகி ரகுராம் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. மகாலிங்கமும் புவனேஸ்வரியும் விரிச்ச வலையில சரியா நம்ம சீனு மாயா சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாருவும் சீனுவும் சேர்ந்தாப்புல இருக்கத அந்த ஃபேக் மாப்பிள்ளையோட அப்பா பார்த்துடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரகுராம் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு என் பையனோட மேரேஜுக்கு நடக்க போகுது. இன்னைக்கு என்னடானா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம ரகுராமும் அந்த இடத்துல குழம்பி போயிடுறாங்க. சீனுவும் எதுவும் சொல்ல நிலையில இல்ல. இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது தனாவை வேற இந்த வீட்டுல காணலேன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி தேட ஆரம்பிக்கிறாங்க. மகாலிங்கமும் அந்த இடத்துல வந்து என்னங்க பேசுறீங்க நீங்க எல்லாம், இப்ப என்னோட பொண்ணு வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது, இனி யாரு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கை விட ஆரம்பிக்கிறாங்க. பத்மாவும் அதுக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க. நீங்க எதுக்கு கவலைப்பட போறீங்க, எப்படி இருந்தாலும் சீனு சாரு கழுத்துல தாலி கட்ட போறான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜானகிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. அப்ப இது எல்லாமே இந்த பத்மாவோட வேலையா தான் இருக்கும். தனாவை வேற காணல, மாயா எங்க போயிருக்கான்னு புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு சூழ்ச்சியில சரியா மாட்டிட்டாங்க அப்படிங்கிறது ஜானகிக்கு ரொம்பவே புரிய ஆரம்பிக்குது. ஜானகியை நம்ம ரகுராமுகிட்ட எடுத்து சொல்ல பாக்குறாங்க. ரகுராமுக்கும் இந்த இடத்துல என்ன தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே குழம்பி போய் நிற்கும் போது சிவராமன், மணி, நம்ம சீனு எதுவுமே தெளிவா இருந்த மாதிரி இல்லை. ரகுராம் அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே சமயத்துல நம்ம மாயா செம அதிரடியா சரவணோட அம்மாவை காப்பாத்திட்டு அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. மாயாவும் தனாவும் செம மாசா சேர்ந்த மாதிரி அப்படியே ரகுராம் கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடுறாங்க. ரகுராமுக்கு இப்போதான் புரியுது இவங்களோட எல்லா விஷயங்களும் ஒரு கட்டத்தில் நம்ம சீனு சாருக்கு இருக்கக்கூடிய மேரேஜை அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க நம்ம ரகுராம். செமையாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லிங்கம் புவனேஸ்வரோட பிளான் படியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்ம சீனுக்கும் என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் சாருக்கிட்டே போயிடுறாங்க. இதெல்லாம் நம்ம சாருவும் பயன்படுத்த பார்க்குறாங்க. அதே சமயத்தில் மகாலிங்கமும் எப்படியாவது இதை அந்த மாப்பிள்ளையோட அப்பா பார்க்குற மாதிரி வச்சிடணும். அப்படியே எல்லா கூட்டத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளையோட அப்பா பேச ஆரம்பிக்கும் போது அதை சான்ஸாக யூஸ் பண்ணி நம்மளும் சாரு கழுத்தில் கண்டிப்பாக சீனு தான் மேரேஜ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிடணும்னு மகாலிங்கம் ஒரு திட்டத்தை போட்டு வைக்கிறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் அந்த ஃபேக் மாப்பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி என்ன நீயும் மாயவும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துச்சிங்களா, நான் தான் உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன்ல, நான் சொல்கிற ஏதாவது ஒன்று மாயாவுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை உயிரோட பார்க்க முடியாதுன்னு, இனிமேலாவது நான் சொல்கிறபடி கேட்பியா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாப்பிள்ளையும் அப்படியே பயந்து போயிடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே கேட்குறேன், எப்படி இருந்தாலும் என்னோட அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புவனேஸ்வரியும் கொஞ்ச நேரத்தில் மாயா வந்து இன்னொரு லொக்கேஷனில் இது காட்டுது, அந்த லொக்கேஷனுக்கு போவோமான்னு கேட்பா. ஆமான்னு சொல்லிட்டு நீ தலையாட்டணும், எந்த காரணத்தை கொண்டும் அவள் வீட்டு பக்கம் வரவே கூடாது, அதுக்கேற்றவாறு நீ நடந்துக்கணும், அப்போ தான் உன்னோட அம்மாவோட உயிர் தப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க அந்த மாப்பிள்ளையும். இதை கவனித்த மாயாவும் அவங்கள்ட்ட வந்து என்ன நடக்குது, யார் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் கேட்டாங்க, அம்மா கிடச்சிட்டாங்களா அப்படின்னு விசாரிச்சாங்கன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. மாயாவும் அதுக்கேற்றவாறு இன்னொரு லொக்கேஷனை காட்டுது, அங்கே போகலாமான்னு கேட்கும்போது அந்த ஃபேக் மாப்பிள்ளையே சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு சரவணனும் மாயாவும் சேர்ந்த மாதிரி அவங்களோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காண்டி போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி லிங்கம் சரியாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த மாப்பிள்ளையோட அப்பாவும் அந்த இடத்துல பார்த்துடுறாங்க. சாருவும் சீனுவும் இருக்காங்க. என்னடா இது சாருவும் சீனுவும் இருக்காங்க, அடுத்த நாள் என்னோட பையன் கூட அவளுக்கு மேரேஜ் நடக்க போது, இவ என்னடானா இப்படி பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி சரியாக எல்லாருக்கும் முன்னாடியும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரகுராம் அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ என்னாச்சு, எதுக்கு நீங்கள் இங்கே சத்தம் போடுறீங்கன்னு கேட்கும்போது அவங்களும் வந்து என்ன இங்கே நடக்குது, விடிஞ்சா என் பையன் கூட மேரேஜ், ஆனால் இங்கே வேற மாதிரி நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லும்போது சாருவும் அவங்களோட ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் சீனு மாமா இங்கே தான் இருந்தாங்க அந்த மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் கேட்டோன்னா ஜானகி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன இங்கே நடந்துட்டுருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ரகுராம் கவனிக்கும் போது மணி, சிவராமன், சீனு யாருமே தெளிவாக இருந்த மாதிரி இல்லை. இந்த வீட்டில் என்னதான் நடக்குது, இவங்க எல்லாம் இப்படி பண்ணக்கூடிய ஆட்களே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல குழம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியும் எங்க தனா மாயா யாரையுமே காணலை, மாயா எப்படி இருந்தாலும் தூங்கிறதுக்கு போயிருக்கவே மாட்டா, எல்லா வேலைகளும் அவள் தான் செய்துட்டே இருப்பா, இவ இந்த பக்கமாக இல்லைன்னா எங்கேயோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு,
கண்டிப்பா மாயா வந்து எல்லா உண்மைகளும் நிரூபிப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அதே சமயத்துல லிங்கமும் நம்ம ரகுராம் கிட்ட, "என்ன இங்க நடக்குது? இதெல்லாம் சரியே இல்ல. அன்னைக்கும் என்னோட பொண்ணு வாழ்க்கை உங்களால தான் எல்லாமே வீணா போச்சு. இன்னைக்கும் மணமேடை வரைக்கும் என்னோட பொண்ணு வந்துட்டா. இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது என்னோட பொண்ணை யாரு மேரேஜ் பண்ணிப்பா?" அப்படிங்கிற மாரி லிங்கம் ஆக்டிங்க குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சுத்தி நின்று பார்த்துட்டு இருந்த பத்மாவும் அதுக்கேத்தவாறு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேத்தவாறு பத்மாவும் ஆக்டிங் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. சாருவோட வாழ்க்கை எங்க அண்ணனுக்கும் ரொம்பவே முக்கியம். எங்க வீட்ல இது நாள் வரைக்கும் இருந்த பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடத்தணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசையா தானே இருக்கும். அதனால கண்டிப்பா என்னோட அண்ணன் நல்லபடியா இந்த மேரேஜ நடத்தி வைப்பான். அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல எந்த வாழ்க்கை கிடைச்சாலும் சாருவுக்கு நிம்மதியா இருக்க போறதில்ல. அதனால பேசாம என்னோட பையன் சீனுவே சாருவோட கழுத்துல தாலி கட்டிடுவான். அப்படிங்கிற மாரி பத்மா ஒரு டயலாக்க விடுறாங்க. இதை கேட்ட உடனே ஜானகி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அதான் சீனுக்கு ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிச்சுல, மாயா தான் அவளோட ஒய்ஃபா இருக்கால, அதுக்கப்புறமா எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் பேசலான்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அந்த இடத்துல சரியா கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்ட பத்மாவும், நடந்தது எதுவா இருந்தாலும் அந்த மாயாவை நான் மருமகளா ஏத்துக்கவே இல்லை. சீனு என்னோட பையன் தானே, அவனோட வாழ்க்கையை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பத்மா சொல்லிடுறாங்க. மணியும் அதெல்லாம் எதிர்த்து பேசக்கூடிய நிலைமையிலே இல்லை. இருந்தாலும் மணியும், என்ன சொல்கிற பத்மா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இதுக்கு மேலே சீனுக்கிட்ட எதுவுமே சொல்லாத. சீனுக்கு மேலே எந்த தப்புமே இருக்காது. அதை நீயுமா புரிஞ்சுக்காம இருக்கிற அப்படிங்கிற மாதிரி மணி பத்மாவை கேட்கவும் பத்மாவும் நம்ம சாருவுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டே இருக்காங்க. ரகுராமும் அந்த இடத்துல வந்து, சரி எல்லாம் இருக்கட்டு, சீனுவோட மனைவி மாயா எங்கே? எப்போ மாயா இல்லாத டைமு இந்த இடத்துல மாயா கண்டிப்பாக இருந்திருக்கணும்ல. மாயா வந்த பிறகு தான் எந்த முடிவும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தா புவனேஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது. நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ரகுராமோட குடும்பம் இந்த விஷயத்தில் தப்பிக்கவே முடியாது. ஜானகி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டா. இதுதான் நமக்கு வேணும். இத்தனை வருஷமாட்டி நம்ம போட்ட பிளான் எதுவுமே நல்லபடியாக நடக்கலை. என்னெல்லாம் இந்த ஜானகி என்ன பண்ணா, இப்போ பார்த்தியா அவளோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே ஒரு பக்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மாயாவும் தனாவும் அந்த இடத்துக்கே வராங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல லிங்கமா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. எப்படி இந்த மாயா கரெக்டாக வந்துட்டா, இவா மட்டும் வந்துட்டானா எல்லா உண்மையை சொல்லிடுவாளே அப்படின்னு பத்மா ரொம்பவே பதட்டாயிடுறாங்க. மாயாவும் வந்து, என்ன பெரியப்பா இங்கே நடக்குது, என்னாச்சு சீனு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்க. மாயாவும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது எல்லா விஷயமும் நம்ம ஜானகி சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே அடுத்து நம்ம மாயா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பத்மாத்தை தான். அவங்க தான் எல்லாமே பிளான் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் சரவணோட அம்மாவை புவனேஸ்வரி கடத்திட்டா, அதனால தான் அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி போனேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம மாயா செமையாக நிரூபிக்கிறாங்க. அதே சமயத்தில் தனாவும் அதுக்கு உறுதுணையாக இருக்காங்க. நம்ம ரகுராமுக்கு இப்போதான் எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிக்குது. ஒரு விளையாட்டு சீனுவை சாரு கடத்தில் தாலி கட்ட விடாமல் நம்ம ரகுராம் தடுத்துறாங்கன்னே சொல்லலாம்.